அப்டேட்டடா எதுவுமே இல்லை மச்சான். என்ன விழுந்துருச்சு மச்சான்? ஏதாவது கிஃப்ட் செலக்ட் பண்ற ஐடியால இருக்கியா? டேய், இது ரொம்ப பெரிய டாஸ்க் மாதிரி இருக்குடா, எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆமா மச்சான், பொண்ணுங்களுக்கு gift வாங்குறது கஷ்டமான வேலை, யாராலையும் முடியாது. வெரி வெரி டஃப். அதுவும் உனக்கு பெரிய டஃப். முடியவே முடியாது. எது என்னாலயா? வாய்ப்புல ராஜா. தம்பி, நீ ஒரு 5 நிமிஷம் வெளியே போய் நில்லு, நான் வரேன். போடா, gift வாங்க தெரியாதா? என்ன பொசுன்னு வெளியே தள்ளி விட்டான். இவனும் gift வாங்க மாட்டேன்றான், நம்மளுக்கும் வாங்க தெரியல. எதுக்கு நம்மளை வெளியே தள்ளி நிற்க வச்சான்? கன்ஃபியூஷனில் ஒட்டுமொத்த கடையும் வாங்கிடுவானோ? வாங்கிடுவான், அந்த மாதிரி ஆள் தான். விஜய் வேற எங்கே போனா? ஹே விஜய், வாங்கிட்டியா? ஆமாங்க, போன உடனே ஒரு புடவை ரொம்ப அழகா இருந்ததா, உடனே வாங்கிட்டேன். சூப்பர் விஜய். அண்ணன் ஏதாவது செலக்ட் பண்ணாரா இல்லையா? எங்க இருந்து இவங்கிட்டயா? நானே டயர்ட் ஆயிட்டேன் விஜய். வந்துட்டான். ஏய் மச்சான், என்னடா இது? நாங்களும் ஒரு gift வாங்குவோம்ல. அப்படியா அண்ணே? சூப்பர்ண்ணே. என்னது அது? அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னடா இப்ப ஷாக்லாம் கொடுக்குற? ஆமா மச்சி, பார்த்தா நீங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுவீங்க. சூப்பர்ண்ணே. இப்பதான் நீங்க ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. சரி கிளம்பலாம். மச்சா, உடனே அடைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு மச்சா. இத பாக்கும்போது தகுச்சி சந்தோஷப்படுவான். சாதிச்சிட்ட மச்சா, சாதிச்சிட்ட. உனக்கு சந்தோஷமா? குடு குடு. இது கார் ஓட்டும் போது எப்படி கையில வச்சிருப்ப? சேஃபா வச்சுக்கோ. போலாம். இப்பதான் சொல்ற பேச்சு கேக்குறான். குட் பாய். வீடு ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க. தேங்க்யூ so much for your compliment. 27 வருஷம் ஆச்சு கட்டி. 27 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு பங்களா கட்டியிருக்கீங்களே, ரொம்ப பெரிய விஷயம் மேடம். இவங்க லெவலுக்கு ஒரு பங்களா இல்ல, 10 பங்களா கூட கட்டலாம். அக்கா, இப்ப அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னு இந்த அவார்ட் தராங்க? எனக்கு அந்த டவுட் இல்ல. இதுவா பேசு, அம்மா காதுல விழுந்துற போகுது. சரிக்கா, சொல்லு. யாருக்கா இவங்க? எதுக்கு இந்த அவார்ட் எல்லாம்? அதான் சொன்னாங்கல்ல, சிறந்த பெண் தொழில் அதிபர்னு. அதுக்காக தான் அம்மாக்கு இதை கொடுக்கறாங்க. ஏமா மாதவி, அப்படியே சிறந்த தொழிலதிபரின் சிறந்த மருமகன்கிற அவார்டு எனக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஓ அப்படியா? சரி, நீங்க எந்த வகையில சிறந்தவரு? எனக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. பாருமா, இந்த வீட்டுல மருமகனா வாழ்றதே சாதனை தானேம்மா. எங்க இந்த கேள்வி போய் உங்க அம்மா கிட்ட கேள்வி பார்க்கலாம். அங்க போய் உங்க கிட்ட கேட்டு சொல்லவா? இது நமக்குள்ளே இருக்குமா? ஏய் அம்மா, என்னது இது? டீ. டீ மாதிரியே இல்லையே. அம்மா என்னம்மா இது? இது செம்பருத்தி டீமா. ஐயோ, இங்க பாரு, இந்த செம்பருத்தி டீ ஊதுபத்தி டீ ஒன்றும் வேணாம். ஒழுங்கா போய் டீ தூளை போட்டு பால் ஊற்றி எடுத்துட்டு வா போ. ஏமா, அப்படியே எனக்கு கனகாம்பர் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நந்தினி, முதல்ல கெஸ்ட்டுக்கெல்லாம் போய் டீயை கொடு போ. அது சரி. சரிங்கம்மா, எடுத்துக்கோங்க. அது யார் தெரியுமா? சுந்தரவல்லி மேடமோட மருமகன். அப்படியா? வேலைக்காரி மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா? அந்த அளவுக்கு சுந்தரவல்லி மேம் ஸ்ட்ரிக்ட். மேடம், பரவாயில்ல மேடம், நீங்க எல்லா வகையிலுமே கெத்து தான் மேடம். புரியல, எந்த விதத்துல அப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரி பெரிய இடத்து வீடுங்கள்ல நானும் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வந்த மருமகளை எந்த வேலையும் செய்ய விடாம மகாராணி மாதிரி உட்கார வச்சு ஓவரா செல்லம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க மருமகளா இருந்தாலும் எல்லா வேலையும் பார்க்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? அததான் சொல்றோம் மேடம். ஓ, இந்த பொண்ணுதான் உங்க மருமகளா? இல்ல இல்ல, அவ என் மருமகள்லாம் இல்ல. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டேன்? இல்ல மேடம், உங்க மகனும் அந்த பொண்ணும் ஜோடியா இருக்கிற போட்டோ உள்ள மாட்டி இருந்துச்சுல்ல, அதனாலதான் அப்படி நினைச்சிட்டோம். அது வேற பிரச்சனையில எடுத்தது. இப்போ
ஆக்சுவலா இப்ப நம்ம கேதர் ஆனது அதை பத்தி பேசுறதுக்காகவா? இல்ல அப்புறம் எதுக்கு அந்த டாபிக்? விடுங்க. இல்ல மேடம், இனிமே நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். ஆ நந்தினி, ஐயா நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுல என்னங்க ஐயா இருக்கு? நான் எப்பவும் செய்யறது தானே ஐயா. அம்மா டீ கேட்டாங்க, அதான். ஏமா, அதான் மத்த நாள்ல செய்யற சரி. இன்னைக்கு இவ்வளவு கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த நேரத்துல நீ எதுக்கு கிச்சன்ல நிக்கணும்? இங்க வேற ஆளா இல்ல. யாரு இருந்தா என்னங்க ஐயா, நானும் இந்த வேலையை பார்க்க தானே இருக்கேன். நீ சும்மா இருமா. டேய் கல்யாணம், புஷ்பா கல்யாணம். ஐயா என்னடா பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு 1க்கு 2 பேர் வேலைக்கு இருந்துக்கிட்டு டீ காபி போடுற வேலை கூட செய்ய மாட்டீங்களா? ஏன் நந்தினி செய்ய விடுறீங்க? இல்லைங்கய்யா, பின்னாடி சேர்லாம் குழஞ்சு போய் கிடந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கய்யா. இந்த புஷ்பா எங்கடா? அவளை செய்ய சொல்ல வேண்டியதானே? அந்த புள்ள நான் சொல்ல கேட்கலைங்கய்யா. ஏதோ படம் புதுசா ரிலீஸ் ஆயிருக்கான், நான் படத்துக்கு போறேன், ஐயா கிட்ட சொல்லின்னு சொன்னாங்கய்யா. என்னது? ஏண்டா இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, சினிமாக்கு போயிருக்கலாம். அவளை அப்படியே போயிட சொல்லு. திரும்பி இந்த பக்கம் வந்தா அவ்வளவுதான். ஆகட்டுங்கய்யா. இனிமே நந்தினி எந்த வேலையும் பார்க்க கூடாது. அதையும் மீறி அவ வேலை பார்க்கறத நான் பார்த்தேன். அப்புறம் உனக்கு இங்க வேலை இருக்கு. ஐயா, நம்ம வேலைக்கு கொண்டு வைக்கிறாரு. இந்த வரேன், இந்த புள்ள நான் சொல்றதை கேட்க மாட்டேது. நிக்கிறது பாத்தியா? ஏத்தா பாத்தியா ஐயா எப்படி திட்டிட்டு போறான்னு? ஏத்தா நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேற. நீ போத ஐயா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணா, ஐயா சொன்னா சொல்லிட்டு போறாரு, விடுங்கண்ணா. இதெல்லாம் நான் எப்பவும் பாக்குற வேலை தானே. எது ஐயா சொன்னா சொல்லிட்டு போறாரா? இத்தனை வருஷம் அனுபவத்துல என்ன ஐயா திட்டிருக்காரு, ஆனா வேலையை விட்டு அனுப்புன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. நீ இந்த வீட்டு மருமக தானே, 4 மக்கள் மனுஷன் இந்த விழாக்கு வந்திருக்காங்க. இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கலாமா? ஐயா ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய மனுஷன், வந்தவங்க ஐயா கிட்ட நேரம் போய் ஏன் இந்த வீட்டுல வேலைக்காரங்க இல்லையா, உங்க மருமக எல்லா வேலையும் பாக்குறாங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அது ஐயாக்கு அசிங்கம் தானே. ஏத்தா நான் எப்ப சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டீங்க. அத்தா தாயே, உன்னை கையெடுத்து கும்புறேன், பேசாம அப்படி ஓரமா போயிரு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணா வேண்டாண்ணா, ஐயா கேட்டா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆத்தா தாயே, நீ பாத்துப்ப, ஆனா என்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. சொல்றது கேளுத்தா, நீ போத்தா. சரிண்ணா, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, டீ போட்டு கொண்டு போய் மாதவி அம்மாக்கு கொடுங்க. நான் போய் வெளியே கிச்சன் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். இந்த ஆரம்பிச்சிட்டுல வேதாளம் முருகமுத்துல ஏறின கதையா? மறுபடியும் ஐயா என்ன திட்டு இருக்கு. சூப்பர் அம்மா தாயே, மறுபடியும் உனக்கு கும்பிட்டு கேட்க. நீ போ. என்ன பாலை மட்டும் காய்ச்சிருக்கு, சக்கரை பொடிச்சா இல்லையா? டீ தூளா காப்பி தூள் போடாம ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா பேசிட்டே இருக்கீங்க? ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம்ல? ஆமா சார், இப்ப ஆரம்பிச்சிடலாம் சார். எங்க லேடிஸ் கிளப் செக்ரட்டரி வந்துட்டே இருக்காங்க, இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல வந்துருவாங்க சார். சரி.